என்னுடைய கணவர் வந்துட்டாராட்டது சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு. அதனால பாத பூஜை செய்யணும். படியளந்தா அதாவது அசதியில வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காரு. பாத பணிஞ்சிட்டேன், நான் போய் அரண்மனையில வேலையை பாக்குறேன். இளமலையில ஆண்டு வரக்கூடிய சிவபெருமான் வருவார் அப்படி என்று எதிர்பார்த்தேன். இன்னும் காணும். பாத பூஜை போட்டிருக்காங்க. ஏண்டா டேய், ஒரு சிவபெருமான் அமர்ந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்தது முதல் தவறு. இரண்டாவது பாத பூஜை செய்வது ஒரு இரண்டாவது தவறு. இதை தெரிந்தா இந்த பரமசிவம் பார்த்தா என்ன சும்மா விட போறாரா? விடமாட்டாரு. இருந்தாலும் நான் ஓடி பிழைப்பதே பெரிய தானம். அதனால நான் புறப்படுகிறேன். அவங்க கொடுத்த சாப்பிட்டு எங்க போட்டாங்க. படியளந்து விட்டு விட்டு வெள்ளிங்கிரி மலையை தேடி போகும் பொழுது ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன யாருன்னு கேட்கிறாய்? நாங்கள் தூர்வாசன் மகாமுனிவர் மட்டும் ஆண்டு வரக்கூடிய தூர்வாசன் மகாமுனிவரா? என்னை தேடி வந்த காரணம் வர வேண்டும். இங்களவு தேவர்கள் எல்லாம் என் பாதத்தை படிய வேண்டும். இந்த சிவபெருமான் உன்னுடைய பாதத்தை படிவதா? ஆமா. அட உந்தன் பாதம் படிவதே நாடா. என்னுடைய பாயத்தை வந்து வேணும் வேணுமான வரத்தை பெற்றுக் கொண்டு போ. என்ன குடத்தா வரும் சாபம். அப்படி ஒன்ற சாபத்தை ஆளாகி விடாதாய் மரியாதைகள் பாதத்தை படிந்து விடு. 1000 முறை அடுக்கடுக்காக எடுத்து வைத்தாலும் உன்னுடைய பாதத்தை பணிய போவது கிடையாது. அதை கொண்டதும் கூட கொண்டா நான் ஊத்திக்கலாம். என்ன சொல்கிறாய்? உன்னுடைய பாதத்தை ஒருபோதும் பணிய முடியாது. அப்படியா? எப்போ அந்த பாதத்தை பணிய முடியாதுன்னு சொன்னியோ உன் மனைவியோ நீ தங்களும் இருவர்களை புத்து வரி பிடிச்சு அழிஞ்ச கொள் புலி சாபம். படியாந்து விட்டு வெள்ளிங்கிரியை தேடி போகும் பொழுது துருமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்மாச மகாபலிவர் வழியிலே கண்டு என்னுடைய பாதத்தை பணியவில்லை என்றால் நீயும் உன் மனைவி உமா பார்வதியும் பித்த வெறி பிடித்து சுடுகாட்டு எல்லையிலே மயான எல்லையிலே பச்சை பிணங்களை தின்னு சுட்ட சாம்பலை தின்னு பித்து வெறி பிடித்து திரிவீர்கள் என்று சாபத்தை கொடுத்து விட்டார். நானோ தேவாதி தேவர்கள் எல்லாம் மும்மூர்த்தி தேவர் இருக்கும் பொழுது எங்களுக்கு எல்லாம் அவர் கொடுத்த சாபம் பலிதமாகுமா? ஆகாது. அதனால என்னுடைய மனைவி போய் பார்ப்போம். வெள்ளிங்கிரி மலை வந்த உடனே
செழிசெழிப்பாக இருக்கக்கூடிய வெள்ளிங்கிரி மலை இன்னைக்கு ஒரு மௌனமாக இருக்குது. என்ன காரணமா இருக்கும்? தெரியல சாமி. அப்படியா? அமர்ந்து பார்ப்போம். சரி. பால் வருதா வந்திருப்பா கண்ணே நந்திகாவலா சாமி. நான் வந்த உடனே என் குரலை கேட்ட உடனே என் மனைவி உமா பார்வதா என்னுடைய பாதத்தை பணிவது வழக்கம். என் பாதத்தை பணியாதவே இருக்கிறாள். என்னடா காணோம்? கூப்பிட்டு பார்ப்போம். கண்ணே பார்வதா. சுவாமி என்னங்க இப்பதான் எந்திரிச்சிங்களா? நான் படியளந்து விட்டு வந்த உடனே என்னுடைய பாதத்தை பணிவது உன்னுடைய வழக்கம். என்னுடைய பாதத்தை பணியாம அகந்தையோடு இருக்கிறாய். என்ன காரணம்? நெப்பு கெட்டு போச்சு அவருக்கு. இல்ல கஞ்சாகுது போட்டாரா? இப்பதான பாதம் படிச்சுட்டு போனேன். அதுக்குள்ள எப்படி நீ வந்துட்டு பாதம் பண்ணிக்கல? அடியே சண்டாளி, என்னுடைய பாதத்தை நீ பணிந்தாயா? ஏங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் பணிய முடியும். படியலக்க போயிட்டு படிவேன். எத்தனை டைம் நான் பண்ணிட்டு உங்க பாதம்? நான் படியளந்து விட்டு வந்த உடனே சிம்மாசனத்தில் அமர்ந்தேன். இப்பொழுதுதான் வந்தேன். என்னுடைய பாதத்தை நீ ஒருவாதம் பணிய கிடையாது. மன்னா இதோ நீங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தால் உங்களுடைய 5 முகமாகப்பட்ட நிழலாகப்பட்டது கீழே இந்த பூமியில தெரியும். அந்த 5 முகம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியா? ஆமா. என்னுடைய பாதத்தை நீ ஒருபோதும் பணிய கிடையாது, பணிய கிடையாது, பணிய கிடையாது, பணியவே கிடையாது. எங்க உங்களுடைய பாதத்தை தான் நான் பணிந்தேன். அப்படியா? ஆமா. அப்ப 5 சிரம் யாருக்கு இருக்குது? இவருக்கு தான் இருக்குது. 5 சிரம் இருப்பவர்களுடைய பாதத்தை நீ பணிந்திருக்கிறாய். நந்திகாவலா. சாமி கடவுளா. சத்திய லோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் படைத்த பிரம்மனுக்கோ 5 சிரம். இந்த சிவனுக்கோ 5 சிரம். நான் இல்லாத வேளையிலே சிவபெருமான் என்னுடைய சிம்மாதனத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாய். கட்டிய கணவன் தான் வந்து விட்டார் என்று சொல்லி என்னுடைய பாதத்தை பாதமாக நினைத்து அவனுடைய பாதத்தை பணிந்து விட்டு அகந்தையோடு கர்வத்தோடு ஆணவத்தோடு அக்கிரமத்தோடு பேசுகிறாய் நீ. ஐயோ சாமி, ஓடி நான் ஏதோ அறியாத புத்தியால தெரியாமல் செய்து விட்டேன். அவனுக்கோ இருப்பது 5 சிரம், உங்களுக்கு இருப்பதோ 5 சிரம். நீங்கள் வந்து சிம்மாதனத்தில் அமர்ந்தால் உங்களுடைய முகத்தை பார்க்காமல் உங்களுடைய பாதத்தை பார்ப்பது என்னுடைய வழக்கம். எனக்கு என்னங்க தெரியும்? அவன் வந்து உட்காருவான்ட்டு. அங்க வாங்க. அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு 5 சிரம், அவனுக்கும் 5 சிரம். அதாவது அத்தை நானு, மாமி. அந்த பிரம்மதேவனுக்கு மாமி நானு. ஒரு மாமியாகப்பட்டவள் மருமகனோட பாதத்தை பணிந்திருக்கிறாள் சொல்லி அவனும் என்கிட்ட சொல்ல கிடையாது. அதனால அவனுக்கோ இருப்பது 5 சிரம், உங்களுக்கோ இருப்பது 5 சிரம். அதனால இருந்தா ஒண்ணு உங்களுக்கு 5 சிரம் இருக்கணும், இல்ல அவனுக்கு இருக்கணும். யாரு பெரிய தெய்வம்னு தெரியல. ஆமா. அப்படியா? ஆமா. அந்த சத்திய லோகத்தை ஆண்டு வரக்கூடிய பிரம்மதேவனுடைய சிரத்தை முன்ன அறுத்து வந்து உன்னுடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன். அந்த சிரத்தை கையில கொடுத்தீங்கன்னாதான் அவனுடைய அகந்தையை அடைத்து விட்டு உன்னுடைய கர்வத்தையும் அடைக்கிறேன் நான். ஆகட்டும், ஆகட்டும். சீக்கிரமாக சிரத்தை அறுத்து வாருங்கள். ஆகட்டும்.